பிள்ளைங்களை எந்த படிப்பில் நாம் சேர்த்தோம்னா அவங்க நல்ல விதத்தில் படிச்சுட்டு நல்லா ஸ்கோர் பண்ணி கேம்பஸில் செலக்ட் ஆகி அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் எல்லாம் சீக்கிரமாக கிடச்சி வேலைக்கு சேர்ந்து சீக்கிரமாக செட்டில் ஆகுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க. அவங்கவுங்க பிறந்த ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அவங்கவுங்களுக்கு கல்வி ஸ்தானம் எப்படி இருக்குது, கல்வி ஸ்தானத்துடன் உத்தியோகஸ்தானம் சம்மந்தப்படுதா, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா படிப்பு ஒன்றா இருக்கும், அப்புறம் பார்க்குற வேலை ஒன்றா இருக்கும். அதனால தான் படித்த படிப்பிலேயே அந்த துறையிலேயே உங்கள் பிள்ளைங்களுக்கு வேலை கிடச்சி உட்காந்துட்டா அவங்க மேலே 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 அதில் முன்னேறி வர முடியுங்க. இப்போ கூட பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, அதாவது ஏஐ அப்படின்னு ஒரு அற்புதமான கோர்ஸ் வந்திருக்கு. பிடெக்கில் வந்து ஏஐ அது மாதிரிலாம் வந்திருக்கு. இப்போ எல்லாருமே அந்த கோர்ஸில் சேர்ந்துட முடியுமா? ஆனால் நிறைய பேர் அதை வந்து ஆர்வப்படுறாங்க, ஆசைப்படுறாங்க. அதில் போனால் ஃப்யூச்சர் நல்லா இருக்குது, வேலை கிடைக்கும், அதிகமாக சம்பாதிக்கலாம், சீக்கிரமாக சம்பாதிக்கலாம் அப்படின்லாம் வந்து எல்லாருமே விரும்புகிறாங்க. நல்ல விஷயந்தான். ஏன்னா ஓடுற குதிரையில் பணம் கட்டுற மாதிரி எது வந்து அதிகமாக ட்ரெண்டிங் இருக்கோ அதை எடுத்து படிக்கும்போது பெருசாக வந்துடலாம். ஆனால் எல்லாராலையும் அது முடியுமா, எல்லாருக்கும் அந்த படிப்பு ஒத்து வருமா அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ வந்து சூரியன், புதன், ராகு இந்த 3 கிரகங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து நல்லா இருக்கணும். இந்த 3 கிரகங்கள் யார் ஜாதகத்தில் நல்லா இருக்கோ அவங்க தான் அந்த ஏஐ கோர்ஸில் வந்து சேர்ந்து பெருசாக வந்து ஜெயிக்க முடியும். ஏன்னா அல்லது வந்து சூரியன் புதன் சேர்ந்து இருக்கணும். அந்த புதாதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த புதாதித்ய யோகம் ஒருத்தவங்க ஜாதகத்தில் இருக்கணும். அதுவும் சூரியனுடன் புதன் வந்து ஒரு 5 பாகையாவது விலகி இருக்கணும். ரொம்ப நெருக்கமாக சூரியன் புதன் இருந்துடக்கூடாது. ஏன்னா புதன் வந்து அஸ்தங்கம் ஆகிடுவார். அதனால் நிறைய பேர் வந்து ஆசைப்படுவாங்க, எடுத்து படிப்பாங்க, ஆனால் அதில் ஷைன் பண்ண முடியாது. ஷைன் பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து புதன் வந்து ரொம்ப வலிமையாக இருக்கணும். அப்போ இந்த 2 கிரகங்கள் வலிமையாக இருக்கணும், ராகுவும் நல்லா இருக்கணும். அவங்களால தான் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை அந்த கோர்ஸில் சேர்ந்து பெருசாக ஜெயிக்க முடியும். அல்லது வந்து 2, 6, 10க்குரிய கிரகங்கள், லக்னத்திலேருந்து 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10க்குரிய கிரகம், இந்த 3 கிரகங்கள், அந்த 3 கிரகங்களுடன் புதனோ ராகுவோ அல்லது சூரியனோ சேர்ந்திருந்தால் கூட அவங்களுக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த கோர்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக அவங்களுக்கு வந்து கூடி வரும். இப்போ நம்ம அந்த ஏஐ அப்படின்னு பார்க்கும்போது 3 இருக்குது. மெஷின் லேர்னிங் அப்படின்னு ஒரு பாடப்பிரிவு இருக்குது, டேட்டா அனலிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது, சைபர் செக்யூரிட்டி, இதெல்லாமே இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமானது வந்து மெஷின் லேர்னிங். அதில் தான் வந்து எல்லா விஷயங்களுமே அதில் வந்து சொல்லப்பட்டிருக்குது. அதனால் இது மாதிரி படிப்புகள் எடுக்கணும்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக வந்து மிதுன ராசி, அதுக்கடுத்து சிம்ம ராசி, கன்னி ராசி, இவங்களுக்கெல்லாம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அந்த கோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக அவங்கெல்லாம் வந்து ஜெயிக்க முடியும். இந்த ராசிக்காரங்களாம் அதில் போனாங்கன்னா ரொம்ப பெருசாக ஜெயிக்க முடியும். நிறையா யோசிக்கிறது அந்த மாதிரி. இது பொதுவாக வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஆர்டிஃபிஷியல் அப்படிங்கிறது செயற்கை. அதுக்குரிய கிரகம் எது? கேது. செயற்கையாக யோசிக்கிறது, செயற்கையாக சிந்திக்கிறது, அது வந்து கேது. அதே மாதிரி வந்து இப்போ நாலேஜ் வந்து குரு. அதுக்கடுத்து வந்து இன்டலெக்சுவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த நுண்ணறிவு, அதாவது அறிவு வந்து குரு. அதில் வந்து நுண்ணறிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் சூரியன் வராரு. அந்த தொலைத்தொடர்பு திறன் இருக்கு இல்லைங்களா, கம்யூனிகேஷன் ஸ்கில், அது வந்து புதன். அதுக்கடுத்தது வந்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட், அதை வந்து பெருசாக எடுத்து பண்ணுறது, ப்ரெசன்டேஷன் பவர், அதுக்கு வந்து சுக்கிரன் வந்துடுறார். ப்ரெசன்டேஷன் பவர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிஸ்டத்தில் வந்து சனியாக அதில் இருக்கிற பவரில் செவ்வாய் வந்துடுறாரு. சந்திரன் வந்து முக்கியமாக அந்த மனசு, நாம் வந்து அப்படியே யோசித்து பெருசாக யோசிக்கிறோம்ல, அதெல்லாம் சந்திரன். இப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை படிக்கணும்னா நவகிரகங்களுடைய அனுகிரகம் நமக்கு வேணும். உங்கள் பிள்ளைங்க ஜாதகத்தில் சூரியன் புதன் ராகு நல்லா இருக்காரா பாருங்கள். 2, 6, 10க்குரிய கிரகங்களுடன் இந்த கிரகங்கள் சேர்ந்துருக்கானா பாருங்கள். அப்படிப்பட்டவங்க இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸில் சேர்த்திங்கன்னா உங்கள் பிள்ளைங்க ஜெயிச்சு காட்டுவாங்க, நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் வாரி வழங்கும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.